ஒரு விஷயத்த கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். வாழ்நாள் முழுதும் நீங்க ஒரு வெங்காயத்த உரிச்சுட்டே இருக்கீங்கன்னு வைங்க. ம் சரி. அந்த வெங்காயத்தோட மையத்துல இந்த பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு நீங்க ரொம்ப ஆழமா நம்புறீங்க. ஆமா, மனித இயல்பே அதுதானே. எதையாவது தேடிட்டே இருப்போம். கரெக்ட். ஆனா உள்ள போக போக அங்க ஒண்ணுமே இல்ல. வெறும் வெறுமை தான் இருக்கு. அப்படின்னு உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாவ், அது ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஆனா ஒருவேளை அந்த பிரபஞ்சத்தோட ரகசியம் அந்த மையத்துல இல்லாம அந்த வெங்காயத்தின் மேல விழ அந்த ஒளியில தான் இருக்குன்னா, ஓ, அந்த ஒளி தான் அந்த வெங்காயத்தையே உருவாக்குச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்குல்ல? கற்றலில் பெருமளவு ஆர்வம் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் நம்முடைய இந்த விரிவான அலசலுக்கு உற்சாகமான வரவேற்பு. இது நம்முடைய சிந்தனைய தூண்டுற ஒரு அற்புதமான தொடக்கம். ஏன்னா மனிதர்களாகிய நாம எப்போதுமே ஒரு மையத்தை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆ ஒரு பொருளுக்குள்ள தான் ரகசியம் இருக்குன்னு நினைக்கிறோம். எக்ஸாக்ட்லி. ஒரு பொருளின் உள்ளே அல்லது ஒரு வடிவத்தின் உள்ளே தான் எல்லா ரகசியங்களும் புதங்கியிருக்குன்னு நம்புறோம். ஆனா உண்மை என்னன்னா, நாம தேடுற அந்த பொருள்ல எந்த ரகசியமும் இல்ல. அப்ப எங்க தான் இருக்கு? அந்த தேடலையும் தாண்டிய ஒரு எல்லையற்ற பேரொளியில தான் இருக்கு. இத புரிஞ்சுக்கிறது தான் என்ன சொல்றது, ஆன்மீக மற்றும் உளவியல் முதிர்ச்சியோட உச்சம்னு சொல்லலாம். அந்த முதிர்ச்சியை நோக்கிய பயணத்தை தான் நாம இன்னைக்கு மேற்கொள்ள போறோம். இன்னைக்கு நாம விவாதிக்க போற மூலத்தரவு நம்மள திகைக்க வைக்கிற பல கேள்விகளை எழுப்புது. ரொம்பவே ஆழமான தரவு இது. ஆமா, அருட்பெருஞ்சோதி அகவல்ல இருக்கிற 424 முதல் 427 வரையிலான சில குறிப்பிட்ட தத்துவ படிக்கட்டுகளை தான் இன்னைக்கு நாம ஆழமா ஒரு விரிவான அலசலா பார்க்க போறோம். இந்த வரிகளை மேலோட்டமா படிச்சா ஏதோ ஒரு பழைய தத்துவ குறிப்புகள் மாதிரி தோணலாம். எனக்கும் ஆரம்பத்துல அப்படிதான் தோணுச்சு. ஆனா இதுக்குள்ள புதைஞ்சிருக்கிற உளவியல் உண்மைகள் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப பிரம்மாண்டமானது. மனித மனம் எப்படி தன்னைத்தானே சில மாயைகளுக்குள்ள அடைச்சிக்குது, அதிலிருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமா இது படம் பிடிச்சு காட்டுது. கண்டிப்பா. இந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்கள் என்ன? நாம உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிற மாயைகள் எப்படி வேலை செய்யுது? இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கான மிஷன். சரி, இத கொஞ்சம் பிரித்து மேயலாம். தாராளமா. எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? எனக்கு ஆரம்பத்திலே ஒரு பெரிய முரண்பாடு தோணுச்சு. இந்த மூலத்தரவோட முதல் வரிய பாருங்களேன். சொல்லுங்க. கடவுளர் மறைப்பை அருட்பெருஞ்சோதி கடிந்தவர்க்கு இன்பம் அப்படின்னு தொடங்குது. ஆமா, மிக முக்கியமான வரி. அதாவது பிரபஞ்சத்தோட முழுமையான உண்மைய புரிஞ்சுக்க நாம முற்படும்போது நாம சந்திக்கிற முதல் தடையே கடவுள்களின் மறைப்பு தான் அப்படின்னு இந்த தரவு சொல்லுது. இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வின்னு எனக்கு புரியுது, கேளுங்க. கடவுள்கள் அப்படிங்கிறவங்க உண்மைய நோக்கி நம்மள கூட்டிட்டு போற வழிகாட்டிகள் தானே. அவங்க ஏன் உண்மைய மறைக்கணும்? இது எனக்கு சுத்தமா புரியல. இது பலருக்கும் இயல்பா தோன்ற ஒரு குழப்பம்தான். இத நாம கொஞ்சம் உளவியல் ரீதியா அணுகணும். அதாவது சைக்கலாஜிக்கலா பார்க்கணும்னு சொல்றீங்க? ஆமா. இப்போ மனித மனம் எப்போதுமே எல்லையற்ற ஒன்றை, அதாவது ஒரு இன்ஃபினிட்டிய அப்படியே புரிஞ்சிக்க ரொம்ப திணறும். ஓ, ஒரு எல்லையற்ற பெருவெளிய நேருக்கு நேர் பார்க்கிறது மூளைக்கு கஷ்டம். கரெக்ட். ஒரு எல்லையற்ற ஒளிய நேருக்கு நேர் சந்திக்கிறது மனித மூளைக்கு ரொம்ப பயமுறுத்துற ஒரு விஷயமா இருக்கு. அதனால தற்காப்புக்காக நம்ம மூளை என்ன பண்ணுது தெரியுமா? என்ன பண்ணுது? அந்த முடிவெளிக்கு ஒரு வடிவத்தை கொடுக்குது, ஒரு எல்லையை உருவாக்குது, நமக்கு வசதியான, நாம புரிஞ்சிக்கக்கூடிய சில குணநலன்களை கொண்ட படிமங்களா அதை கட்டமைக்குது. வாவ், நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இது ஒரு விளக்குக்கு நாம போடுற லேம்ப் ஷேட் மாதிரி இருக்குன்னு சொல்லலாமா? லேம்ப் ஷேட் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது அந்த லேம்ப் ஷேட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கலாம். அதுல நுட்பமான டிசைன்ஸ், வேலைப்பாடுகள் எல்லாம் இருக்கலாம். அதிலிருந்து வர்ற மென்மையான வெளிச்சம் நம்ம கண்களுக்கு ரொம்ப வசதியாவும் இருக்கலாம். ஆமா. ஆனா உண்மையாக பார்த்தா உள்ள எரியற அந்த அசல் ஒளியோட முழுமையான கண்ணை பறிக்கிற பிரம்மாண்டத்தை அந்த லேம்ப் ஷேடு தடுத்து மறைச்சிடுது இல்லையா? நாம அந்த லேம்ப் ஷேடோட வெளிச்சத்துக்கு பழகிடுறோம். ரொம்ப அற்புதமான ஒரு ஒப்பீடு. இந்த லேம்ப் ஷேட் ஓமை மிக சரியா பொருந்தது. அப்படியா சொல்றீங்க? ஆமா. அந்த லேம்ப் ஷேடுகள் தான் மனிதர்கள் காலங்காலமா கட்டமைச்சு வச்சிருக்கிற படிமங்கள் மற்றும் எல்லைகள். தொடக்க காலத்துல அந்த எல்லைகள் மனிதர்களுக்கு வழிகாட்டுது. ஆனா சிக்கல் எங்க வருது தெரியுமா? அந்த லேம்ப் ஷேடே நிரந்தரம்னு நினைக்கிறப்போவா? எக்ஸாக்ட்லி. மனிதர்கள் நாளாக நாளாக அந்த லேம்ப் ஷேடோட அழகையே இறுதி உண்மைன்னு நம்ப தொடங்கிடுறாங்க. ஓ, உள்ள இருக்கிற அசல் ஒளிய மறந்துடுறாங்க. ஆமா. உள்ள ஒரு எல்லையற்ற பேரொளி இருப்பதை முற்றிலுமா மறந்துட்டு தாங்கள் உருவாக்குன அந்த படிமங்களுக்குள்ளேயே சுருங்கிடுறாங்க. தங்களுக்கு பிடிச்ச லாம்ப் ஷேடு தான் சிறந்தது அப்படின்னு சண்டை போடவும் செய்றாங்க. கரெக்ட்.
அதுதான் உலகத்துல நடந்துட்டு இருக்கு. இந்த மனநிலை தான் மூலத்தரவுல சொல்லப்படுற மிக முக்கியமான முதல் மறைப்பு. அதாவது நாம எதை தேடி போனோமோ அதையே ஒரு கட்டத்துல நமக்கான சிறையா மாத்திடுறோம். 100% உண்மை. அப்படியானால் அந்த லாம்ப்ஷேட் அகற்றிட்டா என்ன நடக்கும்? அதுதான் அடுத்த வரியில சொல்லப்பட்டிருக்கா? ஆமா. அதனாலதான் கடவுளர் மறைப்பை கடிந்தவர்க்கு இன்பம் அப்படின்னு மூலக்குறிப்பு சொல்லுது. இங்க கடிந்தவர்க்கு அப்படின்னா அந்த எல்லைகளை துணிந்து உடைத்தெறிந்தவர்களுக்கு அப்படின்னு அர்த்தம். ஓ, அந்த லாம்ப்ஷேட தூக்கி எரிஞ்சவங்களுக்கு. துணிவு யாருக்கு வருதோ அவங்களுக்கு தான் முழுமையான கலப்பற்ற இன்பம் கிடைக்குது. அது ஒரு எல்லையற்ற விடுதலையோட உணர்வு. அந்த விடுதலையோட சேர்ந்து ஒரு பெரிய தெளிவும் பிறக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? ஏன்னா அடுத்த வரியில அடையற தெருட்டும் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வருது. தெருட்டும் அப்படின்னா ஒருவரை தெளிவுபடுத்துதல் அப்படின்னு தானே பொருள். மிக துல்லியமா சொன்னீங்க. அந்த பேரொளி மனதை முழுமையாக சென்றடையும் போது அவனுக்குள்ள அதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் எல்லாம் அப்படியே அடித்து செல்லப்படுது. வாவ்! மனித வாழ்க்கையில நாம எவ்வளவு சின்ன விஷயங்களுக்காக மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம்னு யோசிச்சு பாருங்களேன். ஆமா, ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படுவோம். இதை கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்வுல ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையை மட்டும் புடிச்சுக்கிட்டு இதுதான் உலகத்தோட இறுதி உண்மைன்னு நீங்க எத்தனை முறை வாதிட்டு இருப்பீங்க? நிறைய முறை நடந்திருக்கும். ஆனா அந்த முதல் அடுக்கான மறைப்பு விலகும்போது ஒரு ஆழமான விழிப்புணர்வு கிடைக்குது. இது வெறும் சந்தோஷம் மட்டும் கிடையாது, பிரபஞ்சத்தோட இயல்பை அப்படியே ஏத்துக்கிற ஒரு மாபெரும் மனத்தெளிவு. இவ்ளோ பெரிய தெளிவு கிடைச்சிருச்சே, இதோட நம்ம தேடல் முடிஞ்சிருச்சுன்னு தான் நான் நினைச்சேன். அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஆமா, ஒரு லாம்ப்ஷேட கழட்டிட்டோம், முழு வெளிச்சம் வந்துருச்சு, பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு தானே நாம இயல்பா நினைப்போம். ஆனா இந்த தரவு அதோட நிக்கலையே. நிக்கல, அது இன்னும் ஆழமா போகுது. நாம ஆரம்பத்துல பேசின அந்த வெங்காயம் மாதிரி உள்ளே போக போக அடுத்தடுத்த மாயைகளை நோக்கி அது நம்மள இழுத்துட்டு போகுது. அடுத்தடுத்த வரிகள்ல பாத்தீங்கன்னா, சத்திக்கண் மறைப்பை அருட்பெருஞ்சோதி தவிர்த்தவர்க்கின்பம் அருட்பெருஞ்சோதி அப்படின்னும், சத்தர்கண் மறைப்பை அப்படின்னு நீளுது. இது என்ன புது மாய? இங்கதான் இந்த தத்துவத்தோட ஆழம் நம்மள ரொம்ப பிரமிக்க வைக்குது. ஒரு மனிதன் வடிவங்களை, அதாவது அந்த லேம்ப் ஷேட தாண்டின பிறகு எங்கே போய் சிக்குவான் தெரியுமா? எங்க சிக்குவான்? ஆற்றலோட வலையில சிக்குவான். எனர்ஜி. அதுதான் சத்திக்கண் மறைப்பு, சத்தர்கண் மறைப்பு அப்படின்னு இந்த வரிகள் குறிப்பிடுது. சத்திகள்னா என்ன, சத்தர்கள்னா என்ன? கொஞ்சம் விளக்கங்கள. சத்திகள் அப்படின்னா பிரபஞ்சத்தை இயக்குற அளப்பரிய சக்திகள் அல்லது ஆற்றல்கள். சத்தர்கள் அப்படின்னா அந்த ஆற்றல்களை கையாள்ற திறன் படைத்தவர்கள். கொஞ்சம் பொறுங்க, இது எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. என்ன குழப்பம்னு சொல்லுங்க. இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தின் மேலே இருக்கிற பற்றிலிருந்து வெளியே வந்துட்டேன். பிரபஞ்சம் முழுசு நிறைஞ்சிருக்கிற ஒரு ஈர்ப்பு விசை அல்லது ஏதோ ஒரு மாபெரும் பிரபஞ்ச ஆற்றலை நான் உணர்றேன். அந்த ஆற்றல் தான் எல்லாத்தையும் இயக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டா அது அறிவு முதிர்ச்சியோட உச்சந்தானே. அது எப்படி ஒரு மாயையாகவோ அல்லது இன்னொரு மறைப்பாகவோ இருக்க முடியும்? நீங்க கேக்குறது மிக மிக நுட்பமான ஒரு கேள்வி. ஒரு மனிதன் அந்த ஆற்றலை உணர்வது தவறு அப்படின்னு மூலத்தரவு எங்கேயுமே சொல்லல. ஓ, அப்படியா? ஆமா. ஆனா அந்த ஆற்றல் தான் இறுதி உண்மைன்னு நினைச்சு அங்கே தேங்கி நிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் அடுத்த கட்ட மறைப்பு அப்படின்னு சொல்லுது. தேங்கி நிக்கிறது தான் பிரச்சனைங்கிறீங்க? கண்டிப்பா. இத கொஞ்சம் மனித மனதோட இயல்போட பொருத்தி பாருங்களேன். மனிதனுக்கு வடிவங்களை விட அதிக ஈர்ப்பு எதன் மேல இருக்கும்? எதன் மேல? பவர். எக்ஸாக்ட்லி. அதிகாரம், ஆற்றல் மற்றும் சூழ்நிலைகளை கட்டுப்படுத்துற திறன். மனித மனம் எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒரு சின்ன வட்டத்தை விட்டு வெளியே வந்த உடனே தான் ஒரு பெரிய பிரபஞ்ச உண்மையை கண்டுபிடிச்சிட்டதா தனக்கு தானே பெருமைப்பட்டுக்கும். ஓ, ஒரு கர்வம் வந்துடும். ஆமா, அந்த புதிய ஆற்றலையே லயிச்சு போயிடுவான் மனிதன். அப்போ நான் இந்த பிரபஞ்ச ஆற்றலை புரிஞ்சுகிட்டேன், நான் மற்றவர்களை விட உயர்ந்தவன், என்னால எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு நுட்பமான கர்மம் வந்துடும்னு சொல்றீங்க. கரெக்ட். பாக்குறதுக்கு இது ஒரு சூக்ஷ்மமான ஈகோ மாதிரி தெரியுதே. அதுதான் உண்மை. இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்களுடைய அன்றாட வாழ்க்கையோட இதை கொஞ்சம் தொடர்பு படுத்தி பாருங்க. நாம தினமும் எதற்காக ஓடிட்டு இருக்கோம்? பணத்துக்காக, பதவிக்காக. ஆமா, வாழ்வுல ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வர, ஒரு அதிகாரத்தை அடைய துடிக்கிறோம். ஒரு உயர்ந்த பதவி, பணம், சமூகத்துல ஒரு செல்வாக்கு, இது எல்லாமே நம்மள சுத்தி இருக்கிறவங்கள கட்டுப்படுத்துற ஆற்றலோட வெளிப்பாடுகள் தான். உண்மைதான். அந்த அதிகாரம் கிடைச்சிட்டா வாழ்வுல முழுமையான தெளிவும் அமைதியும் கிடைச்சிடும்னு நாம நம்புறோம் இல்லையா? கண்டிப்பா. அந்த அதிகாரத்தை அடையிறதுக்காகத்தான் பெரும்பாலான மனிதர்களோட வாழ்நாளே முழுமையா செலவாகுது. ஆனா அதையெல்லாம் அடைஞ்ச பின்பும் மனிதனுக்கு முழுமையான நிம்மதி கிடைக்குதா என்ன? இல்ல, இன்னும் வேணும்னு தான் தோணும். ஏன்னா
அந்த ஆற்றலும் அதை ஆழ்ற தன்மையும் கூட ஒரு வகையான மாயை தான், ஒரு மறைப்பு தான். அதனால தான் சத்திகன் மறைப்பை தவிர்த்தவர்க்கு இன்பம், சத்தர்க்கன் மறைப்பை தவிர்த்தவர்க்கு இன்பம் அப்படின்னு இந்த தரவு திரும்ப திரும்ப அழுத்தம் கொடுத்து சொல்லுது. இங்க தவிர்த்தவர்க்கு அப்படிங்கிற வார்த்தை மிக முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அதோட அர்த்தம் என்ன நினைக்கிறீங்க? அதாவது அந்த ஆற்றலோட வலையில சிக்காம இந்த அதிகாரமும் ஆற்றலும் கூட இறுதி உண்மை அல்ல அப்படின்னு உணர்ந்து அதையும் கடந்து செல்றவங்களுக்கு அந்த அருட்பெருஞ்சோதி இன்பம் தருது. அப்படிதானே? ஆமா, அப்படிதாண்டி செல்றவங்களுக்கு அந்த பேரொளி என்ன செய்யுது அப்படிங்கறது அடுத்த வரிகள் மிக அழகா விளக்குது. அத்துர திரட்டும் மற்றும் அத்தகை திரட்டும் அப்படின்னு மூலக்குறிப்பு விவரிக்குது. இத நம்ம இந்த வெங்காயத்தோட அடுக்கு உரிக்கிற மாதிரி வச்சுக்கலாமா? தாராளமா. வெங்காயத்தோட ஒவ்வொரு அடுக்க உரிக்கும் போதும் ஒரு புதிய ஆழமான மையத்தை நாம நெருங்குறோம். அதுபோல ஆற்றல் அப்படிங்கிற வளைய தாண்டும் போது அந்த நிலைக்கேற்ற இன்னும் ஆழமான தெளிவு கிடைக்குது. ஓ, அடுத்த கட்ட தெளிவு. ஆமா, அதே மாதிரி அந்த ஆற்றலை ஆள்ற சத்தர்கள் அப்படிங்கிற வளைய தாண்டும் போது அந்த உன்னத நிலைக்குரிய உச்சகட்ட தெளிவையும் அந்த ஒளி நமக்கு வழங்குது. மனித மனம் படிப்படியாக தூய்மை அடைஞ்சுக்கிட்டே போகுது. இதெல்லாம் கேட்கும்போது என் கற்பனை திறனே பெரிய சவாலுக்கு உள்ளாகிற மாதிரி இருக்கு. எப்படி சொல்றீங்க? பாருங்களேன், நான் முதல்ல வடிவங்களை தாண்டிட்டேன், அப்புறம் பிரபஞ்சத்தோட அத்தனை ஆற்றல்கள், அந்த ஆற்றல்களை ஆளுபவர்கள் அப்படிங்கிற நுட்பமான அதிகார மாயங்களையும் கடந்துட்டேன். வெங்காயத்தோட அத்தனை அடுக்குகளும் உரிக்கப்பட்டுடுச்சு. இப்போ எந்த மறைப்புமே இல்ல. அந்த அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற பேரொளி மட்டும்தான் மிஞ்சி நிக்குது. இப்போ என் கேள்வி என்னன்னா, கேளுங்க. அத்தனை மாயைகளையும் கடந்த பிறகு இந்த ஒளியோட உண்மையான அளப்பரிய ஆற்றல் தான் என்னவா இருக்கும்? நீங்க இப்போ அடைஞ்சிருக்கிற அதே வியப்பத்தான் இந்த தரவும் தொடுது. அதுக்கான பதில இறுதி வரிகள்ல அதை அவிழ்த்து விடுது. அந்த வரிகள் என்ன? படைக்கும் தலைவர்களை அருட்பெருஞ்சோதி, பற்பல கோடியை அருட்பெருஞ்சோதி, அடைப்புற படைக்கும் அருட்பெருஞ்சோதி. ஒரு நிமிஷம், படைக்கும் தலைவர்களையே பல கோடி எண்ணிக்கையில படைக்கிற ஒளியா இது? ஆமா, அதுதான் அதோட பிரம்மாண்டம். இது உண்மையிலே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இது நாம காலங்காலமா நம்பிட்டு வந்த ஒற்றை படைப்பாளர் அப்படிங்கிற கோட்பாட்டையே முற்றிலுமா புரட்டி போடுதே. எப்படி புரட்டி போடுதுன்னு நினைக்கிறீங்க? நாம வழக்கமா உலகத்தை எப்படி புரிஞ்சுக்குவோம்? ஒரு கட்டடத்தை கட்டினவர் அல்லது ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்குன ஒரு ஒற்றை கடவுள் அப்படின்னு தானே நினைப்போம். கரெக்ட். ஆனா இந்த வரிகள் சொல்றது இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நான் யோசிக்கிறேன். எனக்கு இது ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியோட செயல்பாட்டை நினைவூட்டுது. ஓ, கார்ப்பரேட் கம்பெனியா? அது எப்படி? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறது ஒரு சின்ன நிறுவனத்தை நடத்துற ஒரு ஒற்றை மனிதர் சம்பந்தப்பட்டது கிடையாது. இது ஒரு முடிவற்ற மாபெரும் அமைப்பு. சரி. இந்த அமைப்பு வெறும் பணியாளர்களை வேலைக்கு எடுக்கிறது இல்ல, மாறாக உலகெங்கும் இருக்கிற பல புதிய நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய தலைமைச் செயல் அதிகாரிகளை, அதாவது சிஇஓக்களையே நிமிடத்திற்கு நிமிடம் தொடர்ந்து உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கு. வாவ். ஒரு சிஇஓ இல்ல, பல கோடி சிஇஓக்களை உருவாக்குற ஒரு உச்சபட்ச தலைமை சக்தி மாதிரி இருக்காது. ஒரே பல பிரம்மாக்களை படைக்கிற ஃபேக்டரி மாதிரி. இந்த ஒப்பீடு இன்றைய காலகட்டத்துக்கு மிகச் சரியா பொருந்துது. அந்த பேரொளிய நாம ஒரு கெட்டிடம் கட்டுபவரா பார்க்கக்கூடாது. அது ஒரு முடிவற்ற ஆற்றல் எந்திரம். முடிவற்ற ஆற்றல் எந்திரம், அருமையான வார்த்தை. மூலத்தரவு மிக தெளிவா சொல்லுது. பற்பல கோடியை அடைப்புல படைக்கும் அப்படின்னு. பற்பல கோடி படைக்கும் தலைவர்கள் அப்படின்னா நீங்க சொன்ன அந்த சிஇஓக்கள். அதாவது புதிய பிரபஞ்சங்களை உருவாக்குற பிரம்மாக்கள். எக்ஸாக்ட்லி. அவங்கள எந்த தடையுமே இல்லாம தொடர்ந்து படைச்சுக்கிட்டே இருக்கு அந்த ஜோதி. இத கேட்கும்போதே எனக்கு தலை சுத்துது. நாம வாழ்றது ரொம்ப சின்ன ஒரு கோள். இது ஒரு சூரிய குடும்பத்துல இருக்கு. இது போன்ற பல சூரிய குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு பால்வீதி. இப்படி பல கோடிக்கணக்கான கேலக்சிகள் சேர்ந்தது ஒரு பிரபஞ்சம். ஆமா. நாம இதுவரை ஒரு பிரபஞ்சம், அதை ஆள்ற ஒரு படைப்பாளர் அப்படின்னு தானே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நவீன அறிவியல்ல மல்டிவர்ஸ் அப்படிங்கிற பல கோடி பிரபஞ்சங்கள் பத்தி நாம இப்போதான் பேசிட்டு இருக்கோம். உண்மைதான். ரெஸ்ட் எடுக்கிற சக்தி கிடையாது. பின்ன அது ஒரு மூல பேரொளி. அந்த பேரொளியில இருந்து தொடர்ந்து இடைவிடாம பல கோடி படைக்கும் தலைவர்கள் உருவாகிறாங்க. அந்த ஒவ்வொரு தலைவனும் ஒவ்வொரு புதிய பிரபஞ்சத்தையோ அல்லது பரிமாணத்தையோ படைக்கலாம். நினைக்கும் போதே புல்லரிக்குது. இது பிரபஞ்சத்தோட எல்லையற்ற தன்மையை நமக்கு ரொம்ப ஆணித்தரமா உணர்த்துது. நமது அறிவுக்கு எட்டுன ஒரு சின்ன உலகத்துக்குள்ள நாம உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு சின்ன லேம்ப் ஷேட்குள்ள அந்த பேரொளியை ஒருபோதும் அடைச்சு வைக்கவே முடியாது. இத நினைச்சு பார்க்கும்போதே நமக்குள்ள ஏற்படுற ஒரு விதமான பிரமிப்பு இருக்கே, அத வார்த்தையால விவரிக்கவே முடியாது. கண்டிப்பா. நாம எவ்ளோ ஒரு கிரகத்துல
எவ்ளோ சின்ன ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம அன்றாட வாழ்வுல நாம என்ன பண்றோம்? என்ன பண்றோன்னு நீங்களே சொல்லுங்க. நம்ம சின்ன சின்ன ஈகோக்கள், கோபங்கள், நாம சேர்த்த சொத்துக்கள், ஆபீஸ்ல நடக்கிற அரசியல், குடும்பத்துல நாம பிடிச்சு வச்சிருக்கிற வரட்டு பிடிவாதங்கள், இதெல்லாம் தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட மையம்னு நாம பல நேரங்கள்ல நினைச்சுக்கிறோம். கரெக்ட். இதுவும் ஒரு வகையான மறைப்பு தானே? 100% உண்மை. மனித பிறவியோட மிகப்பெரிய முரணே இதுதான். பல கோடி பிரபஞ்சங்களை நிமிடத்துக்கு நிமிடம் உருவாக்கிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் பேரொளியின், ஒரு முடிவற்ற சுழற்சியின் சிறு துளியா நம்ம இருக்கோம். ஆமா. ஆனா நாமும் நம்ம அன்றாட பிரச்சனைகள் தான் உலகத்தோட மிகப்பெரிய விஷயம்னு அப்படி சுருங்கி போயிடுறோம். நம்ம சமூக வலைத்தளங்கள்ல பார்க்குற போலியான பிம்பங்கள், நமக்கு நாமே கட்டமைச்சுக்கிற சில நம்பிக்கைகள், நாம் தான் எல்லாம் அப்படிங்கிற கர்வம், இதெல்லாமே நவீன காலத்து மாயைகளுக்கான ரொம்ப சிறந்த உதாரணங்கள். உண்மைதான். நாமளே உருவாக்குன மாயைகள் இதெல்லாம். இந்த தடவை நாம ஆழமா உள்வாங்கும்போது நம்முடைய இந்த சின்னஞ்சிறு ஈகோக்கள் எல்லாமே அர்த்தமற்று போகுது. இது ஒரு மிகப்பெரிய விடுதலை உணர்வை தருதுன்னு நான் சொல்வேன். எப்படி? நாம ஏதோ ஒரு ஒற்றை உலகத்துல ஒரு சின்ன அறைக்குள்ள அடைக்கப்படல. மாறாக பல கோடி பிரபஞ்சங்கள் தோன்றி மறையிற ஒரு மாபெரும் நாடகத்தோட பார்வையாளர்களா இருக்கோம் அப்படிங்கிற உணர்வு மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை அழுத்தங்களையும் அப்படியே நீக்கிடுது. ரொம்ப அழகா சொன்னீங்க. அதற்காகத்தான் நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த வெங்காய அடுக்குகளை தொடர்ந்து உரிக்க வேண்டியிருக்கு. எந்த ஒரு இடத்துலயும் தேங்கி நின்னுடாம எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு, இதுதான் முழுமை அப்படின்னு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்காம அடுத்தடுத்த தலங்களுக்கு நம்ம விழிப்புணர்வை நகர்த்திக்கிட்டே இருக்கணும். தேடல் தொடரணும்னு சொல்றீங்க. ஆமா, மனித மனம் எப்போதுமே தேடல் இருக்கக்கூடியது. அந்த தேடலை தொடர்ந்து உயிர்ப்புடன் வச்சிருக்கிறது தான் உண்மையான தெளிவு. மிக சரியா சொன்னீங்க. நேர்களே, இன்னைக்கு நாம மேற்கொண்ட இந்த பயணம் நிச்சயமா உங்க சிந்தனையில பல புதிய திறப்புகளை ஏற்படுத்தி இருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா. நாம எதிலிருந்து தொடங்கணும்? மனித மனம் தனக்கு வசதியா உருவாக்கிக்கிட்ட உண்மையை மறைக்கிற அந்த லேம்ப்ஷேட பத்தி பேசணும். அதை அகற்றுபவர்களுக்கு கிடைக்கிற முதல் தெளிவை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆற்றல், அதிகாரம் பத்தி பார்த்தோம். ஆமா, ஆற்றல் மற்றும் அதிகாரம் அப்படிங்கிற வலையில மனிதன் எப்படி சிக்கிக்கிறான் அப்படின்னும், அந்த சக்திகள் மற்றும் சக்தர்களின் மறைப்புகளை தவிர்த்து கடந்து செல்வதே உண்மையான ஞானம் அப்படின்னு ரொம்ப ஆழமா பேசணும். மேலும் இறுதியா அத்தனை மாயைகளையும் கடந்து நிக்கிற அந்த மூல பேரொளி ஏதோ ஒரு உலக ஆள்ற சக்தி அல்ல, மாறாக பல கோடி புதிய படைக்கும் தலைவர்களையே தங்குதடையின்றி உருவாக்குற ஒரு எல்லையற்ற பிரம்மாண்டம் அப்படிங்கிறதையும் உணர்ந்தோம். இந்த தேடல் நம்முடைய அன்றாட வாழ்வில தோன்ற மேலோட்டமான மாயைகளை தாண்டி ஒரு உண்மையான தெளிவை தேடுவதற்கான ஒரு திறவுகோலா உங்களுக்கு அமையும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல. நிச்சயமா. சரி, இந்த பயணத்தை நிறைவு செய்வதற்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். அந்த பேரொளி பற்பல கோடி படைக்கும் தலைவர்களை தொடர்ந்து படைச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா, நாம பேசிட்டு இருக்கிற இந்த நொடியில நாம அறியாத எந்தெந்த பரிமாணங்கள்ல இன்னும் எத்தனை கோடி புதிய பிரபஞ்சங்கள் உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த எல்லையற்ற கற்பனைக்கே எட்டாத பிரம்மாண்டமான விரிவாக்கத்துல நாம போட்டு வச்சிருக்கிற அந்த சின்ன லேம்ப் ஷேட கழட்டி எரிஞ்சிட்டு அசல் ஒளியின் தெளிவை தேடுற நம்முடைய இடம் என்னவா இருக்கும்? ரொம்ப ஆழமான கேள்வி இது. இதற்கான பதில நீங்களே தேடி பாருங்க. தொடர்ந்து சிந்தியுங்கள், தெளிவடையுங்கள். உங்களை அடுத்த விரிவான அலசல்ல சந்திக்கிறோம்.